தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ஆழ்வார்குறிச்சி, செட்டிக்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மஞ்சள் காமாலை நோய் பரவி வருவதாகவும், தென்காசி மருத்துவமனையில் மட்டும் 16 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குருசரண். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் அருகே உள்ள ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆழ்வார்குறிச்சி, செட்டிக்குளம், பரும்பு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சல் மற்றும் மஞ்சக்காமாலை நோய் பரவி வருகிறது. இதனால் தென்காசி, நெல்லை அரசு மருத்துவமனையில் சுமார் 16 பேர் மற்றும் தனியார் மருத்துவமனையிலும் சிலரும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இப்பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மஞ்சக்காமாலை நோயில் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. இதற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட பயன்படும் உறை கிணறில் உடைப்பு ஏற்பட்டு அதில் வழியாக கழிவுநீர், இறந்தவர்களின் அஸ்தி உட்பட்டவரை கலந்து நோய் பரவ ஏற்பம் இருக்குது என்று தெரிய வருகிறது. முதற்கட்டமாக தெருக்களில் சுத்தம் செய்வதும் ப்ளீச்சிங் பவுடர் தெளித்து பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருச்சரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.